என் பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு சிறு கதை படித்ததில் பிடித்தது உங்களுக்காக. ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி என்பவள் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தான் எந்த ஒரு பாவமும் செய்ததே கிடையாதென்று நினைத்து பெரும் தலைகணம் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை விட்டு தன் உயிர் பிரிந்தவுடன் தன்னை மோட்சத்துக்கு அழைத்து செல்வார்கள் என்று உறுதியாக நம்பியிருந்தாள். ஒரு நாள் காலையில் லக்ஷ்மி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். எதிர்பாராத விதமாக மர நாற்காலி அங்கிருந்த கரப்பான்பூச்சி மீது விழுந்தது. அக்கணமே அந்த கரப்பான்பூச்சி இழந்து போனது. அதை பார்த்தவுடன் லக்ஷ்மியின் உள்ளம் தலைகீழாக கவிழ்ந்தது. பைத்தியவன் பிடித்தது போல அலறினாள். ஐயோ தெய்வமே, இந்த பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த பாவத்தை நான் எப்படி கழுவுவது? இதுவரை ஒரு பாவமும் நான் செய்யாதவளாயிற்றே. இப்போது இந்த பாவத்தை செய்துவிட்டேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ என்றெல்லாம் மன நிம்மதி இல்லாமல் அதை நினைத்து மிகவும் துயரமடைந்தார். அந்த கரப்பான் பூச்சியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கும் இங்குமாக ஓடி திரிந்தாள். அருகிலுள்ள கடைத்தெருவில் சுந்தரி எனும் மீனவ பெண்ணை பார்த்தவுடன் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளை பார்த்து லக்ஷ்மி, துர்பாக்கிய பெண்ணே, நீ செத்தால் என்ன கதி அடைவாய்? எத்தனையோ பிராணிகளை தினதோறு கொன்று குவிக்கிறாய். இன்று காலை வரைக்கும் நான் வாழ்நாளில் ஒரு பாவமும் செய்ததே கிடையாது. இன்று காலைதான் எதிர்பாராத விதமாக இந்த கரப்பான் பூச்சியை கொன்றுவிட்டேன். தக்க பிராயச்சித்தம் செய்து இந்த ஒரு பாவத்தை கூட கழுவிவிட வேண்டுமென்று என் உள்ளம் போராடி கொண்டிருக்கிறது என்று கதறி பதறினாள். அதற்கு சுந்தரி, அப்படியா? பதற்றம் கொள்ளாதே. கோடிக்கணக்கான மீனை கொன்றிருக்கிறேன். நீயோ எந்த பாவமும் செய்ததில்லை என்று சொல்கிறாய். கரப்பான் பூச்சியை கொன்ற இந்த பாவம் உன்னை தொந்தரவு செய்யும் என்று நீ கவலை கொள்ள தேவையில்லை. அதை என்னிடம் கொடு. மீனை கொன்று நிரம்பிய இந்த கூடையில் அதை சேர்த்து கொள்கிறேன். இந்த நொடியே நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறுவாய். இதற்காக கவலைப்பட வேண்டாம் லக்ஷ்மி. எனக்கும் கூட கவலை இல்லை. ஏனெனில் மீன்களால் நிரம்பிய கூடையில் ஒரு சிறு கரப்பாம்பூச்சியை சேர்த்து கொள்வதால் பெரிய வித்தியாசம் எதுவும் ஏற்பட்டு விடாது என்று விளக்கமாக கூறினாள். லக்ஷ்மிக்கு சந்தோஷம் பொங்கியது. உடனே இறந்து போன கரப்பான் பூச்சியை கொடு. சுந்தரி அதை வாங்கி உடனே தன் மீன் கூடையில் போட்டுக்கொண்டாள். லக்ஷ்மிக்கு பெரிய பாரமான மூட்டையை தலையில் இருந்து இறக்கியது போன்ற நிவாரண உணர்வு தோன்றியது. சுந்தரிக்கும் கவலை இல்லை. தெய்வ திருவருள் திறமையை யாரால் அளக்க முடியும்? மன நிம்மதியுடன் லக்ஷ்மி வீட்டிற்கு சென்றார். சில நாட்களிலேயே இரு பெண்களும் ஒரே குறிப்பிட்ட தினத்தில் இறந்தார்கள். மோட்சத்திற்கு அழைத்து போக விமானம் ஒன்று சுந்தரியை எதிர்நோக்கி வந்தது. நரகத்திலிருந்து வந்தவர்கள் லக்ஷ்மியை நெருங்கினார்கள். குழப்பம் ஒரு பக்கமும் கோபம் ஒரு பக்கமுமாக லக்ஷ்மியை அலகழித்தன. நரகத்திலிருந்து வந்தவர்களை பார்த்து, என்ன இந்த பக்கம்? தவறு செய்துவிட்டீர்களே. நான் பாவத்தை கூடை கூடையாக வச்சிருக்கும் சுந்தரி அல்ல. எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தமான லக்ஷ்மி நான். சுந்தரியை அழைத்து செல்லுங்கள். மோட்சத்திற்கு போக விமானத்தை இங்கே அனுப்புங்கள் என்று வாதாடினாள். நரகத்திலிருந்து வந்தவர்கள் லக்ஷ்மியை பார்த்து, அனைத்தும் அறிந்த சிறந்த சீமாட்டியே, நாங்கள் எப்பொழுதும் தவறுகள் செய்ததே இல்லை. நரகத்திற்கு உன்னை தான் அழைத்து போக வந்தோம். மோட்சத்திற்கு சுந்தரி போவா என்று கூறினார்கள். ஐயா, ஏன் இப்படி என்று லக்ஷ்மி கேட்டார். தூதர்கள், அம்மா லக்ஷ்மி, மீனை விற்பது சுந்தரியினுடைய கடமை. தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவற்றை கொல்லவில்லை. ஆனால் தனது கடமைக்காக அவற்றை கொண்டாள். கடமையை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பக்தி சிரத்தையோடு கடைபிடித்தவள் அவள். அதே நேரத்தில் கடவுளின் மேல் நிரந்தர பக்தியுடையவள். அவள் செய்த சகல காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்ததால் ஈஸ்வரனுடைய கருவியாக தன்னை கருதி வந்தாள். ஆகையால் சுந்தரி மோட்சத்திற்கு உரியவள் ஆனாள். ஆனால் நீ ஒரு கரப்பான் பூச்சியை கொன்றுவிட்டேன் என்று அதை கொன்று உணர்ந்தாய். தர்மமும் திருப்பணிகளும் செய்தாய். அதில் ஒன்றும் குறையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் என்ற தற்பெருமையும் போலி கர்வத்தையும் மூட்டையாகவே கூடவே சுமந்து கொண்டு இருந்தாய். அந்த அகம்பாவத்தினால் முனிவர்களையும் தூய மகான்களையும் கேவலமாக கருதினாய். இறைவனை பற்றி நீ எல்லளவும் கூட எண்ணியதில்லை. அவ்வளவு அகந்தை உன்னை மூடிக்கொண்டது. அகந்தையாகவே வடிவெடுத்தவளாய் இருந்தாய். உன்னுடைய சுய நலமே உன்னை தூண்டியதால் நீ செய்த பாவத்தை சுந்தரிக்கு மாற்றிவிடும் அளவுக்கு கூட துணிந்தாய். ஆனால்
சுயநலமே இல்லாமல் உன்னுடைய பாவ உணர்ச்சியின் வேதனையில் இருந்து உன்னை விடுவிப்பதற்காக அந்த பாவத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆகையால் சுந்தரி மோட்சத்திற்கு தகுதியுடையவள் ஆனாள். உன் எண்ணத்தால் நீ நரகத்திற்கு தகுதியுடையவள் ஆனாய். வா, தாமதிக்காதே, நரகத்திற்கு போக வேண்டும் என்று விளக்கமாக கூறினார்கள். நாம் எந்த பாவமும் செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலும் நம்ம யாரையுமே நம்ம அடுத்தவர்கள் கொன்றால்தான் பாவம் கிடையாது. அடுத்தவர்கள் மனதை புண்படி பேசினால் கூட அதுவும் பாவம்தான். நம்முடைய பார்வை அடுத்தவங்களை கோபப்படுத்துகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்முடைய சொற்கள் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற மாதிரியும் வேதனைப்படுத்துகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு வித பாவம்தான். நம்ம ஒருத்தவங்களை கத்தியால் குத்துறது மட்டும்தான் பாவம் இல்லை. நம்மளுடைய வார்த்தைகளால் அவங்கள தவறாக பேசுகிறதும் ஒரு குற்றம்தான். அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம பிறரை யாரையுமே மனசளவுலையும் உடம்பளவுலையும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. நம்ம எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறது நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம நல்லது செய்கிறா போல். நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.